சவுசேஜ் யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். எஸ், ஸோ த மோஸ்ட் அவைட்டட் படமாக இருந்த இந்த எம்புரான், லூசிஃபர் 2 எம்புரான் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் பயங்கரமான ப்ரொமோஷன் நிறைய பண்ணியிருந்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் ஒரு வாரமாக மோகன்லால் பிருத்திவிராஜா எந்த யூடியூப் வீடியோ திறந்தாலும் இருப்பாங்க. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ எம்புரான் லூசிஃபரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கல்ட் கிளாசிக் மூவி அண்ட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ரிலீஸ் ஆன ஒரு படம். பட் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ இந்த படம் எம்புரானுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா 80 crores வரைக்கும் கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அது வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் படம் மலையாளம் இண்டஸ்ட்ரியே. அண்ட் மலையாளம் இண்டஸ்ட்ரியை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிற ஒரு படம். ஸோ அதனால் ஒட்டுமொத்த மலையாள இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஆவலாக சப்போர்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்க்ளூடிங் மம்முட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டே போட்டிருந்தாரு, ஐ எம் ரூட்டிங் ஃபார் யூ பிருத்திவிராஜ் அண்ட் மோகன்லால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பெரிய படம். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம லூசிஃபரோட ட்ரீட்மெண்ட் தான் சேமாக இந்த படத்துக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ லூசிஃபர் உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஸ்லோவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் இதுதான் கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இதுதான் பிளாட்னு ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல இன்டர்வல் பிளாக் இருக்கும். அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதே ட்ரீட்மெண்ட் தான் இதுலேயும் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து மோகன்லால் கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வராரு. ஸோ அதனால் எங்கடா இவர் நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து பேஷன்ஸை சோதிச்சதுக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான ஒரு சீக்வன்ஸுங்க. ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து சொல்லியிருக்காங்களா, இதெல்லாம் எப்படி எடுக்க முடியும் உங்களால் எப்படி எடுக்க முடியும்னு சொல்லி பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் இப்போ வந்து அவர் சொல்கிறாராம், இப்போவும் வந்தால் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் வேலை செய்கிறாரு. இப்போ பாருங்க இந்த சீன் நான் எடுத்திருக்கேன் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தாரு. அது கேட்குறப்ப வந்து கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. என்னன்னா, நான் நினச்ச ஒரு விஷயம் வந்து நான் கொண்டு வந்துட்டேன், இப்போ பாராது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கான்ஃபிடன்ஸாக சொல்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ தூரம் வந்து பிளான் பண்ணியிருப்பான். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து இதுக்கு மேலே மோகன்லாலுக்கு இதோட ஒரு பெரிய இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுக்கவே முடியாது ஒரு சினிமாவில். ஸோ ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக அந்த எபிசோட் இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரோ சீன் வந்து பயங்கரமான சீன். ஸோ அதே மாதிரி நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவர் வச்சிருக்காரு. அந்த லாலட் அண்ட் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து என்ஜாய் பண்ணோன்னு சொல்லிட்டு நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஃபாரினில் நடக்கிற ஸ்டோரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருப்பி கேரளாவில் நடக்கிற ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பேரல் கட் மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் ஆஸ் யூஷுவல் இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹைப் ஏற்றுற மாதிரியோ இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ரிவீலிங் பாயிண்ட் மாதிரி ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சட்டிலான ஒரு இன்டர்வல் பிளாக் தான். அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் தான். அதாவது இந்த படம் வந்து ஒரு நார்மல் மலையாளம் படம் மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் படம். ஹிந்திலும் ஒர்க் ஆகணும், தமிழ்லையும் ஒர்க் ஆகணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எலிவேஷன் சீன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸில் அவங்க 2 பேரும் ஃபைட்டு. ஸோ ஒரே ஸ்க்ரீனில் ஒரே ஃப்ரேமில் பிருத்திவிராஜும் மோகன்லாலும் வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர கூஸ் பம்ப்ஸு. கண்டிப்பாக ஒரு மலையாளம் சினிமா ஆடியன்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அது எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் சும்மா ஃபைட்டு வைக்கணுமேலாம் வைக்கவே இல்லை, அதுக்கான கரெக்டான எமோஷன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக இந்த ஃபைட்டுன்னு சொல்லி ஒரு ரீசன் இருக்குது. அண்ட் நிறைய டாக்கி போர்ஷன்ஸ் நிறைய படத்தில் இருந்தாலும் எல்லாமே ஜஸ்டிஃபைடாக தான் இருக்குது, சும்மா வைக்கணுமேனு எதுவுமே வைக்கல. அண்ட் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் டியூரேஷன் சொல்லுவாங்க 3 hours அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு வந்து பெருசாக ஒரு லேக் தெரியல. ஏன்னா நான் லூசிஃபர் பார்த்துருக்கேன். ஸோ அது ஒரு சேம் ட்ரீட்மெண்ட் தான் இதுக்கு பண்ணனால எனக்கு வந்து ஸ்கிரிப்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப இல்லை ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் அது வந்து அந்த ஜானருக்கு ஒட்டாது. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்த மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூரேஷன் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கிடையாது. ரொம்ப ரேசியாக த்ரில்லர்ஸ் அந்த மாதிரி மூவி படங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக தோணலாம் ஃபஸ்ட் ஹாஃபில். பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டான படமாக தான் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி. ஸோ சுஜித் வாசுதேவ் வந்து ஃபஸ்ட் பார்ட்டும் பண்ணியிருப்பாரு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். மோக்கோ பாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ட்ரோனாக இருக்கட்டும், நிறைய வந்து பயங்கரமாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டெசர்ட்டில் ஒரு சீக்வன்ஸ் நடக்குது, அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது சீசின்னு நமக்கு தெரியும். பட் ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு மேக்கிங் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் அதுக்கப்புறம் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஸோ மஞ்சு வாரியர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த படம் பண்ணாலும் அவங்களுக்கு ரோல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களோட பேசிக் க்ரைட்டீரியா. அண்ட் அவங்க ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்ததுக்கப்புறம் செகண்ட் பார்ட்லையும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் ஒரு ஹீரோயினாக இருக்கணுமே அப்படின்னு சும்மா ஒரு எல்லாம் இல்லை, அவங்களுக்குன்னு கரெக்டான ரோல் இருக்குது, கரெக்டான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் டைம் இருக்குது இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் தென் டொவினோ தாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வருவார். இதில் வந்து இது கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஷ்டாகவே வராரு. அண்ட் இதில் ஒரு ஹைலைட்டான என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவருக்கும் மோகன்லாலுக்கும் ஒரு காம்பினேஷன் சீன் இருக்குது. ஸோ லூசிஃபரில் அது இருக்காது, இதில் அவருக்கு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து வில்லனா பண்ண அபிமன்யு சிங் அவரு கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா நிறைய பேர் இருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த நிறைய காஸ்டிங்ஸ் திருப்பி ரிப்பீட் ஆனாலும் அவங்களும் வந்து அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அதே பாடி லாங்குவேஜ், அதே ஒரு டோன், வே ஆஃப் டாக்கிங் எல்லாமே வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா வந்து அஃப்கோர்ஸ் நம்ம டேரக்டர் பற்றி பேசியே ஆகணும். ஸோ டேரக்டர் பிருத்திவிராஜுக்கு வந்து இது 3வது படம். ஸோ 3வது படமே வந்து இவ்வளோ பெரிய லார்ஜ் ஸ்கேலில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அது எந்த அளவில் வந்து சினிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் இது மாதிரி பண்ண முடியும். கிட்டத்தட்ட 1 year ஆஃப் ப்ரீ ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், 1.5 years ஆஃப் ப்ரீ ப்ரொடக்ஷன் மட்டுமே. ஸோ எல்லாமே பர்டிகுலராக ஆன் பாயிண்ட்ல இதுதான் வேணும், இதுதான் லொக்கேஷன், இந்த கார் தான் யூஸ் பண்ணணும், இந்த இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பிளான் பண்ணி வந்து அவர் பண்ணுறது, அவர் எடுத்த எஃபர்ட்ஸ் வந்து இதில் நல்லாவே தெரியுது. ஸோ மலையாளம் சினிமாவை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனதுக்கு பிருத்திவிராஜுக்கு ஒரு பெரிய ஒரு கைத்தட்டிலே கொடுத்துடலாம். அண்ட் மியூசிக் தீபக் தேவ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அவர் இன்னொரு ஸ்ட்ராங் பில்லராக வந்து பின்னாடிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து மியூசிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொண்டு போகுது. அண்ட் எமோஷனல் சீனாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி மியூசிக். அதுக்கப்புறமா ஒரு ஃபைட் சீன் வரும்போது அந்த பழைய படத்தில் இருந்த லூசிஃபர்ல இருந்த அந்த ஒரு சாங் இருக்குல்ல, கடவுளை போல, அந்த சாங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சீக்வன்ஸில் வருது. ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த படம் வந்து அவங்க என்ன சொன்னாங்களோ அதே வந்து சொல்லி அடிச்சதில் கில்லின்ற மாதிரி வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஐமேக்ஸில் பார்க்குறவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா பக்காவாக சில சீன்ஸ்லாம் பயங்கரமாக ஒரு இங்கிலீஷ் படத்துலேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஐமேக்ஸில் பாருங்கள். அண்ட் நார்மலாக நீங்கள் தியேட்டர் ஆடியன்ஸாக கூட நல்லா கத்தி ஜாலியாக பார்க்கணுன்னா நீங்கள் நார்மல் தியேட்டர்லேயே பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நெகட்டிவ் அப்படின்னு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பெருசாக இதில் நெகட்டிவ்னா தெரில. ஏன் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. சில பேர் டியூரேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து டியூரேஷனும் பெருசாக எனக்கு வந்து தெரியல. ஏன்னா அவங்க எங்கேஜாக தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஸ்க்ரீன் பிளேயில். ஸோ அதனால் இது ஓவரால் மலையாளம் சினிமாவுக்கு ஒரு பெரிய படம் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம். அதுவும் இந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு கேஜிஎஃப் இருந்துச்சோ, எப்படி ஒரு பாகுபலி இருந்துச்சோ, எப்படி ஒரு காந்தாரா இருந்துச்சோ, அதே மாதிரி வந்து மலையாளம்க்கு எம்புரான் இருக்கும். அண்ட் இதுலேருந்து நம்ம மலையாளம் சினிமாவை நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜில் நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. பை.